அண்ணி நிலவை பார்த்து வானம் ஆனால் கேள்வியை அகற்றுகின்ற மாதிரி நம்பக்கூடாது என்று சொல்லுவார்கள். என் அண்ணன் தவறான முறையிலே உன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஏதோ இதில் தவறு நடந்தது. சத்தியமா உங்க அண்ணன் நான் பாக்குறது உன்னை பாத்தீங்கன்னு வச்சுக்க, உன் அண்ணன் ஓரங்கட்டு உன்னதான் தூக்கி முட்டிருப்பேன். என் அண்ணனுக்கு என்ன குறை? அண்ணனுக்கு வயசாகி போச்சு, ஒண்ணும் இல்லை. இவருக்கு நானும் கொடுக்க தூக்குது, என்ன தூக்குது? உலகத்திலே ஒரு பெண்ணானவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா அப்படி நடந்து கொள்ளலாம். வாழுகின்ற வாழ்க்கையிலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம். பண்ணி
மாநிலத்திலே கவரிமான் என்று ஒரு மாநிலம் இருக்கின்றதா? அந்த மானானது ஓர் மயிரினை ஏன் தெரியுமா? உலகத்திலே மானம் என்பது பெரியது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கட்டிய கணவனை கண் கண்ட தெய்வம் என்று நினைப்பவன் தான். உலகத்திலே பத்தினி பத்தினி என்று இரு பேரங்களிலே பத்தினி என்பவள் யார் தெரியுமா? ஒரு பெண்ணானவள் ஒருவனை மணந்து கொண்டு அவரை தொடாமல் கூட அவன் நினைவாலே வாழ்ந்து விடுகின்றாளே, அவள் தான் பத்தினி. உண்மை. யார் தெரியுமா அப்படிப்பட்ட? உலகத்திலே கணவனை மணந்து கொண்டாலே தவிர கடைசி வரையிலும் அவரிடத்திலே காமர் வகையிலே நடந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் ஒருவர். நிறைய பெண்கள் பாரத நாட்டிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். தென்னாட்டிலே வாழ்ந்தால் ஒரு பெண்ணுக்கு யாரு? இளங்கோவடிகள் இந்த உலகத்திலே குடிமக்கள் காப்பியமாக எழுதிய சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி கண்ணகி என்பவர் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து பத்தினிகளிலே ஒருவர். நான் அதே மாதிரி உங்க கூட வாழ்றேன். ஒருவர் இருக்கின்றார். சேற்றிலே பூத்த செந்தாமரை மணிமேகலை. சேற்றிலே பூத்த செந்தாமரை மணிமேகலை என்று சொல்லுகின்றார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய தாய் மாதவி தாசி குலத்திலே பிறந்தவளாக இருந்தாலும் ஒருவன் நிலத்திலே மனதை கொடுத்து விட்டோம் என்று அவன் கனவை காவலனுக்காக கடைசி வரையிலும் ஒருவனே ஒருத்திக்கு நியதி என்று வாக்கின்படி வாழ்ந்து மணிமேகலை ஈன்றெடுத்தாள். அவள் உத்தன். ஒருவனை மணந்தவள் ஒருவள் பத்தினியாகவும் உத்தமையாகவும் இந்த உத்தமராகவும் வாழ்ந்த பொன்னாடு இந்த பாரத திருநாடு. இது தென்னாடு, வீரமிழைந்த பொன்னாடு, நம் நாடு தமிழ்நாடு என்பதை உணர்ந்து பேசலாம். வாழ்ந்தாங்களா? அவ்வளோ பத்தினியா இருந்து உத்திமையா இருந்து எங்க போய் சேர்ந்தாங்க? அந்த மண்ணத்தால போய் சேர்ந்தாங்க. உலகத்திலே சொல்லலாம். அவர்கள் எல்லாம் எங்கே எங்கே இருக்கின்றார்கள்? நம் வீட்டிலே தாயாகும் தாயாகவும் தமக்கையாகவும் உடன்பிறந்த அண்ணன் தம்பிகளும் இருக்கின்றார்களே, அவர்கள் எல்லாம் பத்தி என்னதான் சொல்ல வர? நீங்கள் பேச வார்த்தை தவறு. நான் எந்த பெண்ணையும் இப்படி தவறான எண்ணத்திலே பார்த்தது கிடையாது. என்ன பண்ணாங்களோ தப்பா போச்சுடா. தப்பா போச்சா? எல்லாம் தப்பா எடுத்துட்டாருல. தப்பா போயினா நல்ல சொல்லுங்க. கரெக்டா விட்டுருங்க. தப்பா போச்சுங்க. கரெக்டா போ விட்டுருங்க. ஏய் அவர் என்ன தப்பா நினைச்சிட்டாருடா. என்ன பார்த்து தப்பா நினைக்கலாமா? நான் அந்த மாதிரி பெண்ணாடா. இல்லையம்மா நான் அந்த மாதிரி பெண்ணா. பைபாஷம்மா என் அண்ணனிடத்திலே எப்பொழுதே போய் உண்மையை சொல்லிவிடுங்க நினைக்கிறேன். அண்ணனத்துல சொல்ல போகின்ற என்ன தப்பா நினைச்சா உங்க அண்ணன்கிட்ட சொல்ல போறாரு. தப்பா நினைச்சிட்டீங்களா? இப்பொழுது தவறாகத்தானே நடந்து கொண்டீர்கள். குழந்தை
நான் தவறா நடந்து கொண்டேனா? ஆமா. நான் எப்பப்பா உன்னை தவறா நடந்துகிட்டேன்? இப்ப கட்டி விடுத்து முத்தம் கொடுக்க சொன்னீர்களே. அப்படி ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ வெளிநாடு சென்றிருக்கிறாயே, பட்டப்படி படிக்க. அங்க படிப்புதான் முடித்தாயா? இல்லை அங்க அழகு வாய்ந்த பெண்கள் இருப்பார்கள், அவரோடு உல்லாசமாக இருந்தாயான்னு தான் நான் அவனை சோதனை செய்தேன். அண்ணி, ராமன் பிறந்த பாரதம் நாடு, இப்படிப்பட்ட நாட்டிலே பிறந்த நாடா சொல்லி சொல்லி நீ யாரு புரிஞ்சுட்டு போறாங்க? பாரத நாடுன்ற தமிழ்நாடுன்ற இது யாரு கேக்குறாங்க? அதெல்லாம் 1000 பேர் அமர்ந்த சபை, ஆத்த சபை 120 1001 புலவர், பூர்த்த மலர் கண்டாமரை திருவே ராதா கோடி கொருவர் உன்னெனி உண்டு என்று அரு என்று பாடினாரே அவை மூதாட்டியா. ஆமா, அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. 1000 பேர் இருக்கின்ற சபையிலே ஆத்த சபை 120, இந்த 100 பேர் அமர்ந்திருக்கிறாங்கன்னா அந்த 100 பேர்ல ஒருவர் அறிஞராக இருப்பார். கண்டிப்பா இருப்பாங்க. அதிலே 1001 புலவர் பூர்த்த மலத்தின் அமரை திருவே. உலகத்திலே 16,000 பேரிலே ஒருவர் கொடை வல்லலாக இருப்பார்கள். தாதா கோடிக்கொருவர், இந்த அனைவரிலும் தர்ம நீதியோடு வாடுகின்ற ஒருவர் 16,000 கோடி பேர்ல ஒரு ஆள் இருப்பாராம். போல இந்த 100 பேர் பக்க சபையில 99 பேர் விட்டுட்டோம். ஒரே ஒரு நபர் நல்ல கருத்தை ஏற்றுக்கொண்டு போவார். நாடகம் நடப்பது என்பது ஏதோ வைத்தோம் போனோம் பாடினோம் ஆடினோம் என்பதற்காக நல்ல கருத்தை நாட்டு மக்கள் தெரிவிப்பதனால்தான் நாட்டிலே நடக்கக்கூடியதை அகத்தில் இருந்து வெளியே புறத்தை காட்டுவதற்காகத்தான் இதற்கு நாடகம் என்று பெயரிட்டார். தமிழிலே இயல் இசை நாடகம் என்று சொல்லுகின்றார்கள். இயல் என்பது புலவர்கள் கற்பனை திறனிலே ஓடுகின்றதை தன்னுடைய வெள்ளோட்டத்தினால் கரத்திலே எழுதினார்கள், பண்ணமைத்து பாடினார்கள் புலவர்கள். அது இசை. இசையும் இயலையும் ஒன்று சேர்ந்து நாடகத்திலே நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்றதுக்காக தவறாது கிடையாது. அதுபோல் நல்லவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளட்டும். 1000 பேர் சொல்றது பத்தி கவலை கிடையாது. ஆமா ஆமா, 10 பேர் ஏற்றுக்கொள்ளட்டும். இதுவரையில் எந்த பெண்ணிடத்தில் நான் தவறாக நடந்து கொண்டது கிடையாது. நம் நாட்டு காவலன் இவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், அப்படிப்பட்ட தவறை நான் செய்தது கிடையாது. அண்ணி, இதுதான் தவறா? சரி, போகட்டி விடுங்க. நான் வரட்டுமா அண்ணி? நில்லுங்க. இங்கே தவறான செயல் நடந்துவிட்டது. மீண்டும் இவ்விடத்திலே தங்கினால் இது வேடிக்கையாக விபரீதமாக. என்னங்க, என் மனதில் சிறிதுதான் ஒரு சந்தேகம். ஆமாங்க. என்ன சந்தேகம்? இப்ப நடந்தது இல்லையா? நடந்தது. நான் உன்னை சோதனை செய்து பார்த்தேன். அதை யாருகிட்டயும் சொல்லாம இருங்க. வெளியே சொன்னா நம்ம குடும்பமான வெளியே போயிடும். ஒரு வேலை அண்ணனிடத்திலே சொல்லிவிடுவேனா என்று உனக்கு பதட்டம். ஆமாங்க. ஆக நான் என்ன செய்ய வேண்டும்? சத்தியம் செய்து தர வேண்டும். இங்க நடந்ததை யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன், சத்தியம் செய்து தர. இங்க நடந்ததை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம். ஆமா அண்ணி, இங்க நடந்தது ஒரு வேடிக்கை. இது யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். இனி யாரிடத்திலும் இது சொல்ல மாட்டேன். இங்கு நடந்ததை மறந்து விட்டேன். இதுவே
வந்ததுக்கு எனக்கு ஏன் அப்படி செய்தா? யாருங்க உன்னை கட்டி விட்டு தோடு தாடியா? என் கண்ணால நான் பார்த்தது. எனக்கு என்ன நடக்குது? யாருங்க அவன் செய்த தவறா? அல்ல நீ செய்தாயா? நான் செய்த தவறு. போச்சுங்க போச்சு. வெளியே சொன்ன வெக்கம் சொல்லாம விட்டா துக்கங்க. நம்ம குடும்பமானதை நான் தாங்கி பிடிக்கிறவளாச்சே. அதானுக்காரு என் தெய்வமாச்சே. ஆமா வேட்டையாட காட்டுக்கு போயிட்டு உடனே கட்டி விடுறியா? அந்த மைத்துனரே சாப்பிடுங்க மைத்துனரே போய் படுங்கன்னு சொன்னேன். சொல்லியிருப்பேன். என்ன தவறு இருக்குதா? தவறு என்பது இல்லையா? எனக்கு நான் பசி தீர்ந்து விட்டது. எனக்கு மோகம் பிறந்துருச்சு. என்னை கட்டி பிடிச்ச முத்தம் ஒரு வாடி சொல்லிட்டு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்குறாங்க. உண்மையாவா? நான் உனக்கு தாயடானா நான் எனக்கு தாயா வரண்டா என்று சொல்லி என் கற்பை கடைக்கு வராங்க. உண்மையாவா? அவன் சொன்னதா? நான் கத்துக்குத்து பிரிச்ச மாதிரியும் பாக்குறவங்கள கேவலமா பேசுவாங்க. இப்பேற்பட்ட பாவி நான் எதுக்குடா உயிரோட இருக்கிறோம் ஒரு தாய்க்கு சமமா நினைக்காம என தாரமா நினைக்கிறானே. நீ சாக கூடாது. நீ உயிரோடு இருக்கணும். நான் உயிரோடு இருக்கிறேன்னா என்ன தொட்ட கை இருக்க கூடாது. என்னை எட்டி வளர்ச்சி வான்னு கூட்டாம அந்த கால் இருக்க கூடாது. கால் கலைகள் இருக்க கூடாது. ஆமா இவன் தொட்டது 4 பேர் பார்த்தாங்கன்னா மன்னர் குடும்பத்திலே அப்படி நடந்துச்சு. ஊர்ல சொல்றாங்க தேவடியாளுக்கு போற நீ சொல்லிவிடு. அவளை கேவலமா பேச காரணம் இவன் வழிகாட்டி விட்டான். இவனுக்கு தரு தண்டனை இவனை பார்த்து இருப்பவர்கள் திருந்த வேண்டும். தம்பி என்ன பார்க்க மாட்டேன். தம்பி என்ன பார்த்தமே இருக்காது. நீ போயிட்டு பஞ்சில ஓய்வு பெரு போ. போ போய் வா போ. டேய் டேய் அம்மா பஞ்சிக்கு போறாங்க. வேலை இருக்குது. உனக்கு என்னோட வேலை இருக்குது. அங்கிட்டு டேய் நீ போய் வா. எனக்கு
ஒரு அண்ணி வாடாடானா அண்ணியா அண்ணி யா டேய் ஒரே ஒரு என்னடா என்ன சொன்ன வந்துருமா பணம் மத்தவெல்லாம் அடிக்கலாமா மத்தவங்க சூத்தலா யார விட்டுக்கிறாங்க இவருக்கு மட்டும் மாறதே ஆடு சுத்தி விடுவாங்க கோய் சுத்தி விடுவாங்க நீ பெரிய பாவம் மனுஷிய என்கிட்ட 3 சாமி இருக்குது சாமியா 2 சாமி கம்மன் இருந்துருவான் அவனுக்கு கோவமே வராது அம்மா அவங்க 2 பேரும் கோவம் வராது ஆமா மாரியாத்தா கன்னியாத்தா கொம்மியாத்தா 3 சாமி இருக்குது 2 சாமி கம்மன் இருந்துருவான் கம்மன்றோம் 3ஆவது சாமி என்ன பண்ணுவான் தெரியுமா சுருன்னு வந்து கண்ணு ஆமாமா அதனால படிக்காத ஒத்தனை நேர்ந்து விட்டுக்கிறேன் சாமிக்கு அட பாவி அவங்க ஆடி கோயிலாம் தான் நேர்ந்து விடுவாங்க சோத்த நேர்ந்து விட்டுக்கிற பாராட்டி எத்தனை பேர் அந்த சூத்துக்கு என்னங்க இனிமே இவன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன் என் முகத்தை எனக்கு இப்ப இருக்க கூடாது இவெல்லாம் ஒரு மனித ஜென்மம் ஒருவர் தம்பி ஒப்பற்ற தம்பி என்று ஆசையோட பார்த்துட்டோம் எப்படியா கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் கீழே விசாரிப்பதை மெய் என்று சொல்லுவார்கள் தவறான கணக்கில் போட்டு எனக்கு நீதி வழங்கி விடாதீர்கள் இந்த நாட்டில் வந்து மற்றவர் யாராவது சொல்லி கேட்டிருந்தால் அது தவறு நினைக்கிறேன் கண்ணால் நான் நேரடியாக பார்த்தேன் அவரை கட்டி பிடித்து நீ இழுப்பதை தான் சொல்லுகிறேன் எப்போது அந்நியன் மாறாமல் அவளை கட்டி வைத்து விட்டவர்களுக்கு தெரிந்தாயோ ஏறாங்க தம்பி என்று பார்த்துவே இருக்க கூடாது அழைத்து செல்லுங்கள் அரவங்காட்டுக்கு அழைத்து சென்று அந்நியன் மாறாமல் எந்த கரத்தை தூக்கி போட்டானோ அந்த கரமே இருக்க கூடாது அந்த கரத்தை துண்டித்து விடுங்கள் மாறாமல் காலை தூக்கி போட்டா பாரு அந்த காலம் இருக்க கூடாது அவனுடைய மார்கால் மார்கை வாங்கி விடுங்கள்